கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தின் செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். 21ஆம் அதிகாரத்திலே நாம் நிற்கிறோம். ஏற்கனவே முதலாவது செய்தியை இந்த அதிகாரத்திலே பார்த்து விட்டோம். புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாற்று காரியங்களை குறித்து நாம் கற்றோம். இன்றைக்கு தொடர்ந்து அதே செய்தியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆதி ஆகமத்திலே பழைய வானம் பழைய பூமி, வெளிப்படுத்தல் விசேஷத்திலே புதிய வானம் புதிய பூமி. ஆதி ஆகமத்திற்கு வெளிப்படுத்தல் விசேஷத்திற்கு இந்த படைப்பின் காரியத்திலே வித்தியாசங்களை நாம் பார்க்கலாம். வெகுவாக நாம் சந்தோஷப்படலாம். ஆதி ஆகமத்திலே பழைய வானம் பழைய பூமி பழைய சிருஷ்டிப்பு, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் புதிய வானம் புதிய பூமி புதிய சிருஷ்டிப்பு. ஆதி ஆகமத்திலே சூரியன் இருந்தது வெளிச்சம் கொடுப்பதற்காக. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்கும் பொழுது சூரியன் அங்கே தேவையே இல்லை, ஆண்டவரே நீதியின் சூரியனாக அங்கே இருந்தார் என்று சொல்லி 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதி ஆகமத்திலே பார்க்கும் பொழுது இரவு இருந்தது, இரவு உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வரும் பொழுது இரவே அங்கே தேவையில்லை, முழுவதும் 24 மணி நேரம் அங்கே வெளிச்சம் இருந்ததாக 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். ஆதி ஆகமத்தில் கடல் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் கடல் அங்கே காணப்படவில்லை என்றும் கண்ணாடி கடல் அக்னி கடல் இருந்தது என்று சொல்லி மட்டுமே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆதி ஆகமத்திலே மரணம் சம்பவித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மரணம் அங்கே இல்லவே இல்லை, நித்தியரோடு நித்தியமாக ஜனங்கள் வாசம் பண்ணினார்கள் என்ற கருத்தை நாம் பார்க்கிறோம். ஆதி ஆகமத்தில் மனிதன் பாவம் செய்ததினாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு பரதீசை விட்டு நீக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் காண்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்திலோ 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மீட்கப்பட்ட மனிதன் மீண்டும் பரதேசுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், சேர்க்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். 2 கள்ளர்கள் தொங்கினார்களே ஆண்டவரோடு சேர்ந்து. அதில் ஒருவன் மனம் திரும்பினான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னாரே. பின்னர் ஆதி ஆகமத்தில் பார்க்கும்பொழுது அங்கே கவலையும் கஷ்டமும் வேதனையும் இருந்தது என்று சொல்லி ஆதி ஆகமம் 3:17 நான் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட கவலையோ கஷ்டமோ வேதனையோ வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இல்லை, புதிய வானம் புதிய பூமியில் இல்லை என்று சொல்லி 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஆதி ஆகமத்திலே தாகம் இருந்தது, ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்திலோ தாகம் இல்லை, தாகம் இராது என்று கூறப்பட்டிருக்கிறது. காரணம், ஆதி ஆகமத்தில் உள்ள மனிதர்களெல்லாம் மாம்சத்தில் இருந்தவர்கள். ஆனால் வெளிப்படுத்தும் விஷயத்தில் வரக்கூடிய மக்கள் மகிமையின் சரீரத்தை தரித்தவர்களாக காணப்பட்டார்கள். அந்த சரீரத்திற்கு தண்ணீர் தேவையில்லை என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். ஜீவ தண்ணீராக ரட்சிப்பு அவங்களுக்கு விளங்கினதுனாலே தாகமே இல்லாத பூரண ஒரு வாழ்க்கை, பரிபூர்ணமான திருப்தியான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ முடிந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம்.
ஒரு தடவை வேறொரு நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது விமானத்திலே என் பக்கத்திலே ஒரு கிறிஸ்தவர் வந்து அமர்ந்தார். கிறிஸ்தவர் என்று எனக்கு எப்படி தெரியும்? கழுத்தில் ஒரு சிலுவை தொங்க போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்தார். பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவருக்கு ஒரு கும்பிடு போட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், சிலர் வணக்கம் செலுத்தினார்கள். கொஞ்ச நேரம் கழித்து ஏர் ஹோஸ்டஸ், விமான பணிப்பெண், அங்கே வந்திருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள், சிலருக்கு பானங்கள் கொடுத்தார்கள், சாஃப்ட் ட்ரிங்க், ஹாட் ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட ஃபாதர் இடத்துல வந்து அந்த பெண்மணி கேட்டாள், சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாள். அதற்கு அவர் சொன்னார், எனக்கு பியர் வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த பெண்மணிக்கு ஷாக் ஆகிவிட்டது. அந்த விமான பணிப்பெண் கூட கிறிஸ்தவளாக இருந்திருக்கக்கூடும். ஃபாதர் நீங்கள் இதை குடிக்கலாமா என்று கேட்டாள். குடிக்கலாம் அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒரு உணவு மாதிரி தான் எனக்கு என்று சொன்னால் அந்த ஃபாதர். திரும்ப பக்கத்தில் நான் இருந்தேனே, என்னிடத்தில் அவள் கேட்டாள், உங்களுக்கு என்ன வேணும் ஐயா என்று கேட்டார். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நான் சொல்லவில்லை, நான் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லவில்லை. நான் சொன்னேன், எனக்கு சாதாரணமான தண்ணீர் போதும் என்று சொன்னேன். உங்களுக்கு வேறு சாஃப்ட் ட்ரிங்க், ஹாட் ட்ரிங்க் ஒன்றும் வேண்டாமா என்று கேட்டார். இல்லை ஒரு காலத்தில் நான் ஜீவ தண்ணீரை குடித்தேன், அதற்கு பிறகு எனக்கு எந்த தாகமும் ஏற்படுவதில்லை, சாதாரணமாக தண்ணீரை குடித்து கொண்டே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். ஜீவ தண்ணீர், ரட்சிப்பு, அது நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு தாகமோ பசியோ இல்லாமல் நிச்சயமாக ஆண்டவருக்கு மகிமையாக நித்தியமாக வாழலாம் என்று அவளிடத்தில் சொல்லி முடித்த பொழுது அந்த ஃபாதர் ஒரு பார்வை என்னை பார்த்தார். அதற்கு பிறகு நான் அடங்கியே போனேன். சரி, இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பரலோகவாசிகள் யாரெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர் எப்படிப்பட்டவர்கள், எங்கே இருந்து வந்தார்கள் என்ற குறிப்புகளை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பரலோகவாசிகள் யார், பரலோகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறவர்கள் யார், ஜீவிக்கப் போகிறவர்கள் யார் என்று பார்த்தால், முதலாவதாக பரிசுத்தவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தவான்கள், செயின்ட்னா யார்? சாங்டிஃபைடு ஒன், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதே அர்த்தம். எ செப்பரேட்டட் பர்சன், எ ஹோலி பர்சன் இஸ் எ செப்பரேட்டட் பர்சன், செப்பரேட்டட் ஃப்ரம் சின் அண்ட் செட் அப்பார்ட் ஃபார் காட். பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இதை இங்கே வாசிக்கலாம். 24ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்முடைய விரல் இருக்கட்டும், புக் மார்க் போல அடிக்கடி வெளிப்படுத்தின விசேஷம் 21க்கு வருவோம். ஆங்காங்கே பல வசனங்களுக்கு நாம் தாவினாலும் திரும்ப திரும்ப வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திற்கு வந்து விடுவோம். சரியா? 24ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், ரட்சிக்கப்பட போகிற ஜனங்கள் என்று சொல்லப்படவில்லை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்படவில்லை. ரட்சிக்கப்படுகிற நிகழ்காலத்திலே, நிகழ்தொடர்காலத்திலே சொல்லப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அதன் வெளிச்சத்திலே, வெளிச்சம் என்பது பரிசுத்தத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாகும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பரிசுத்தவான்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சரி, ரட்சிக்கப்படுகிறவர்கள், பட்டவர்கள் அல்ல, படுகிறவர்கள். அப்போ நிகழ்தொடர் காலத்திலேயே இந்த பரிசுத்தவான்களுடைய ஆரம்ப வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். ஆரம்ப வாழ்க்கை என்ன? அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள். அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட போகிறவர்கள் என்று 3 காலத்திலும் அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். முக்கியமாக அவர்கள் வெளிச்சத்தில் நடக்கக்கூடியவர்கள், சாதாரணமான ஜனங்கள் மட்டுமல்ல, ராஜாக்கள் கூட. மீண்டும் அந்த வசனம் 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ரட்சிப்பு என்பது 3 வகைப்படும், 3 நிலைப்படும் என்று கூட சொல்லலாம். முதலாவதாக ஆத்தும ரட்சிப்பு, இரண்டாவதாக மன ரட்சிப்பு, மூன்றாவதாக சரீர மீட்பு சொல்லலாம். வேதத்தில் வாசிப்போமே, ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுவான் ஃபியூச்சர் டென்ஸில் எல்லாம் இருக்குது.
எதிர்காலத்தில் அல்லவா அந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிற்றைய நாட்களிலே, ஆண்டவர் வரக்கூடிய நாட்களிலே இன்னொரு ரட்சிப்பையும் நாம் பெறுவோம். எனவே முடிவு பரியந்தமும் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற கருத்தை நாம் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக ஆன்மீக ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, அந்த காலத்தில் நாம் பெற்ற ரட்சிப்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை நாம் வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆன்மீக ரட்சிப்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? கிருபையினாலே கிடைக்கிறது. கிருபை ரட்சிப்பை வழங்குகிறது, விசுவாசம் அந்த ரட்சிப்பை வாங்குகிறது. அவ்வளோதான். விசுவாசத்தினாலே அல்ல, கிருபையினாலே. கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்கு தந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பை வாங்குகிறது. நல்ல தமிழில் கிருபை வழங்குகிறது, விசுவாசம் வாங்குகிறது. தேவனுடைய கிருபை ரட்சிப்பை வழங்குகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது சன்மார்க்க கிரியினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியினாலும் உண்டானதல்ல, இது தசம பாகங்களினாலே உண்டானதல்ல, தான தர்மங்களினாலே உண்டானதல்ல, தண்ணீர் ஞானஸ்நானங்கள் இருப்பதினாலும் உண்டானதல்ல, தரிசன காட்சிகளை பார்ப்பதினாலும் இது உண்டானதல்ல, தங்க நகைகளை கலற்றுவதினாலும் இது உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. சன்மார்க்க கிரியினாலோ சடங்காச்சார கிரியினாலோ உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய பரிசு. மீண்டும் அந்த வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆக பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு வாழ்வது, அந்த வாழ்க்கை தொடங்கிவிட்டது. கடந்த காலத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள். இரண்டாவதாக ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு. என்னது? முதலாவதாக ஆத்தும ரட்சிப்பு, இரண்டாவதாக மனம் ரட்சிப்பு. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அனுதினமும் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி அந்த குறிப்பை நாம் பார்க்கிறோம். மன ரட்சிப்பு என்று சொல்லலாம். இந்த ஆத்தும ரட்சிப்பை சால்வேஷன் அல்லது ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொன்னால், இந்த மன ரட்சிப்பை சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆக அது எப்படி நடக்கிறது? பரிசுத்த வாழ்க்கை, வெளிச்சத்தில் அவர்கள் நடப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து பாவம் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வெளிச்சம், வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். முதலாவதாக சால்வேஷன் என்று சொல்லலாம், இரண்டாவதாக சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லலாம். முதலாவதாக ஆத்தும ரட்சிப்பு, இரண்டாவதாக மன ரட்சிப்பு, மூன்றாவதாக சரீர ரட்சிப்பு, சரீர மீட்பு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எங்கே? ரோமர் 8ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இறுதியாக முடிவு பரியந்தம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ரட்சிப்பு ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய சரீர மீட்பு, சரீர ரட்சிப்பு, இந்த மாம்ச சரீரம் ஒழியும், மகிமின் சரீரம் நமக்கு தரப்படும். சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய இன்னொரு ரட்சிப்பு, அதை என்ன சொல்லலாம்? குளோரிஃபிகேஷன் என்று சொல்லலாம். ஆத்தும ரட்சிப்பை சால்வேஷன் என்று சொல்லலாம், மன ரட்சிப்பை சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லலாம், சரீர மீட்பை குளோரிஃபிகேஷன் என்று சொல்லலாம், மகிமைப்படுதல் என்று அதை அழைக்கலாம். சரி, ஆக முதலாவதாக இந்த பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள், இரண்டாவதாக மகிமைப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லியும் இந்த பகுதியிலே 24ஆம் வசனத்திலும் 26ஆம் வசனத்திலும் 2 விதமான மக்கள்
கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய காட்சியை நாம் காண்கிறோம். 24 ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இது பூமியின் ராஜாக்களா? 26 பாருங்க, உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று சொல்லியும் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக ராஜாக்கள் கொண்டு வருகிறார்கள். இரண்டாவதாக உலகத்தாரும் அந்த மகிமையை ஆண்டவருக்கு கொடுப்பதிலே ஜாக்கிரதையாக ஜீவிக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? இந்த பூவுலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமே, இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோமே, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமே. பெரியவர்களெல்லாம் அப்படி சொல்லி காட்டியிருக்கிறார்களே. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? We are created for God's glory. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை என்றால் ஆண்டவரை மறுதலித்து வாழ்கிறோம் என்பது பொருளாகும். எனவே மறுதலித்து வாழாமல் அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துதல் என்றால் முதலாவதாக மனம் திரும்புதல். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. யோவான் 1:14 பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினாலே நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையை பெற்றவர்கள் ஆண்டவரை தங்களுடைய வாயினாலும் வாழ்க்கையினாலும் மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது கடமையாகும். முதலாவதாக மனம் திரும்புதலின் மூலமாக, இரண்டாவதாக மன உண்மையோடு ஜீவிப்பதின் மூலமாக. மன உண்மையோடு ஜீவிப்பதின் மூலமாக என்று சொல்லியும் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய மனதிலே உண்மை இருக்க வேண்டும். இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 4 1 பேதுரு 4 நாம் பார்க்கும் பொழுது 11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அவன் கதை விடுறான் இந்த காலத்தில். பிரசங்கன்னு எடுத்துக்கிட்டு ஒரு வசனத்தை வாசித்துட்டு 2-3 பாட்டையும் பாடிட்டு, நான் அங்கே போனேன் அது நடந்துச்சு, இங்கே போனேன் இது நடந்துன்னு சொல்லி வசனமே இல்லையே. வசனம் இல்லாத பிரசங்கங்கள். தேவனுடைய வசனத்திற்கு பஞ்சம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பஞ்சம் எப்பொழுதோ வந்தாச்சே, இப்ப எல்லாமே கதை தானே. கதை கலக்கக்கூடிய பிரசங்கிமார்கள், கதை கலக்கக்கூடிய போதகர்கள். வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியங்களை, ஆண்டவருக்காக சொல்லக்கூடிய காரியங்களை ஆண்டவருடைய மகிமைக்கு ஏதுவாக சொல்லத்தக்கதாக உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டியது, மன உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எப்படி? மனப்பூர்வம். எதில் மனப்பூர்வம்? மல்கியா எடுங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 மல்கியா 1 நாம் பார்க்கும் பொழுது 5 மல்கியா 1:5. இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பலவிதமான மகிமைப்படுத்துதல்கள் தொடர்ந்து 6 சொல்லப்படுகின்றன. முக்கியமாக 11 பாருங்கள். 11 சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி கிழக்கு, அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் மேற்கு, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை மனப்பூர்வமான காணிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. விசனத்தினால் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல,
கர்த்தருக்கு உகந்த காணிக்கையை அவருடைய மகிமைக்கு ஏற்ப, கனத்திற்கு ஏற்ப வழங்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் காணிக்கையின் மேல் கருத்துள்ளவர். காணிக்கை பட்டியை பார்த்து கொண்டே இருக்கிறார். காணிக்கை போடும் கரங்களை 7 கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் காண்கின்றன. காணிக்கை என்ற வார்த்தை ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. அதை ஒரு வார்த்தை என்று சொல்வதை விட அதை ஒரு ஜெபம் என்று சொன்னால் சால பொருந்தும். காணிக்கை என்ற வார்த்தையிலே 3 தமிழ் வார்த்தைகள், காண், இக், கை. காணிக்கை. காண்னா என்ன அர்த்தம்? காண்பீராக. யார்கிட்ட சொல்றோம்? ஆண்டவர்கிட்ட. இக்குன்னா என்ன அர்த்தம்? இந்தன்னு அர்த்தம். கைன்னா என்ன அர்த்தம்? கை, கரம் என்று அர்த்தம். அப்ப காணிக்கைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இந்த கையை காண்பீராக என்று சொல்லித்தானே காணிக்கை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே காணிக்கையினாலே ஆண்டவரை கனப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். எவ்வளவு விதைக்கிறீர்களோ அதற்கேற்ப அறுப்பீர்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, நாங்கள்லாம் ஏழைகள். ஐயா, ஏழைகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ்ப்படியாத முட்டாள்கள் அர்த்தம். யாரு ஏழையா இருக்க முடியும்? கிறிஸ்தவர்கள் மத்தியிலே. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகத்தை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறியிருக்கிறாரே. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். எப்படி ஏழையாக இருக்க முடியும்? என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் 100 தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. மார்க் 10. 100 எப்படி ஏழையாக இருக்க முடியும்? யார் ஏழைகள்? 100 பெற கீழ்ப்படியாதவர்கள். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் பெற கீழ்ப்படியாதவர்கள் கிறிஸ்தவ ஏழைகள். ஆண்டவரே, ஒரு விசுவாசியை, ஒரு ஊழியக்காரனை ஏழையாக அழைத்தால் ஒழிய எந்த ஒரு கிறிஸ்தவனும், எந்த ஒரு விசுவாசியும் ஏழையாக இருக்க முடியாது. ஏழையா அப்படின்னா கீழ்ப்படியாத முட்டாள் என்று அர்த்தம். காணிக்கை விஷயத்திலே ஜாக்கிரதையோடு இருங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். மீண்டும், எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். எவ்வளவு விதைக்கிறீர்களோ அதற்கேற்ப அறுப்பீர்கள். விருப்பத்தின்படி ஆசீர்வாதம் அல்ல, விதைப்பதின்படி ஆசீர்வாதம். We are blessed not according to our need but according to our seed என்பதை புரிந்து கொண்டு, விதைப்பதற்கு ஏற்ப நமக்கு ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் 4வதாக எப்படி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் என்று பார்த்தால், யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோவான் எடுத்துட்டீங்களா? யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே, முக்கியமாக 2 கனிகள். ஏராளமான கனிகள் உண்டு வேதத்தில். முக்கியமாக 2 கனிகள். ஒன்று ஆவியின் கனி, அடுத்தது அருட்பணியின் கனி, ஊழியத்தின் கனி. ஒன்று ஜீவியத்தின் கனி, அடுத்தது ஊழியத்தின் கனி. ஆவியின் கனி கலாத்தியர் 5:22 முதல். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நம்முடைய ஜீவியத்திலிருந்து கிளர்ந்தெழும்பும் கனி, கனியின் அம்சங்கள் 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 9 மட்டுமா? எபேசியர் 5:9 அங்கே 3 பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அங்கே பலவற்றை நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனி, ஜீவியத்தின் கனி. 2வதாக அருட்பணியின் கனி. எங்கே வாசிக்கிறோம்? யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இருக்கிற இடத்துல மட்டுமல்ல, எழும்பி பிரகாசிக்க வேண்டியது. ஏனென்றால் நம்முடைய தேவம் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் ஆண்டவர். எழும்பி புறப்பட்டு போய் கனி கொடுக்க வேண்டியது, ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. எனவே மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே ஜீவியத்தின் கனி, ஊழியத்தின் கனி, ஆவியின் கனி, அருட்பணியின் கனி, மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, மாசற்ற கனி, மாசற்ற வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்
19:20 நான் வாசிக்கும் பொழுது சுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நம்முடைய சரீரத்தை ஆவியையும் கர்த்தருக்கு மகிமையாக மாசின்றி குற்றமின்றி ஆண்டவருக்கு மகிமையாக காத்துக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நான் என்னுடையவன் அல்ல, நான் தேவனுடையவன். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீங்கள் ஆண்டவருக்குரியவர்கள். என்ன செய்யணுமா? 20ஆம் வசனம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்துக்குன்னா ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்போஸ்தலர் 20:28 எப்படி இருக்கணுமா? 20ஆம் வசனம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, தேவனுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்லை, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய சரீரம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்கள் ஆவி உங்களுக்கு சொந்தம் இல்லை. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் விளையாட முடியாது, உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் வாழ முடியாது. அவற்றின் மூலமாக, எவற்றின் மூலமாக? சரீரத்தாலும் ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு காரியம், ரோமர் 4ஆம் அதிகாரம் எடுங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 4:20-21 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, விசுவாசித்து நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி? மன உறுதி, பற்றுறுதி, விசுவாசம், தேவன் பேரிலே நம்பிக்கை, இதன் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7ஆவதாக, ஐயா 7 சொல்லிட்டீங்களா? ஒரு தடவை திரும்ப ஒருக்கா ரிப்பீட் பண்ணுவீங்களா? நாங்கள் குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்கோம், செக்லிஸ்ட் மாதிரி. திரும்ப ஒருக்கா சொல்லுங்களேன். முதலாவதாக மனம் திரும்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். 2ஆவதாக மன உண்மையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 3ஆவதாக மனப்பூர்வமான காணிக்கை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 4ஆவதாக மிகுந்த கனிகளை ஆண்டவருக்கு கொடுப்பதினாலே மகிமைப்படுத்தலாம். 5ஆவதாக மாசற்ற வாழ்க்கை, தூய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மன உறுதியோடு, 6ஆவதாக மன உறுதியோடு விசுவாசத்தோடு பற்றுறுதி கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். 7ஆவதாக மறவா துதி, எப்பொழுதும் துதி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி 50வது சங்கீதம் 28ஆம் வசனத்திலே, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி, எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மறவா துதி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவருக்கு துதி செலுத்தி வாழ்வது. நம்முடைய உதடுகள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய அளவிலே முணுமுணுத்து கொண்டே இருப்பது. ஒரு ஃபோன் கால் வருகிறது, ஹலோ என்று சொல்வதற்கு பதிலாக பிரைஸ் தி லார்ட் என்று இருதயத்தில் சொல்லிவிட்டு திரும்ப ஹலோ என்று சொல்வது. இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய எத்தனங்கள் என்று சொல்லி நம் வேதத்திலிருந்து தெளிவாக விளங்கி கொள்கிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் பாருங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது 8வது காரணமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னதாக, சீமோன் பேதுருவினிடத்தில் சொன்னதாக பார்க்கிறோம். நம்முடைய மரணம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆத்துமா பிசாசின் கையிலே போகாமல் நம்முடைய ஆத்துமா ஆண்டவர் கையிலே போக வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய மரணத்தின் மூலமாகவும் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக என்னெல்லாம் பார்த்தோம் இதுவரை? முதலாவதாக பரிசுத்தவான்கள் பரலோகவாசிகள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 22ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கையில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் திருமணம் பெற்றுவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக பரிசுத்தவான்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள், ஆண்டவரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவிலே ஆண்டவர் அவர்களை தகுதிப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரலோகவாசிகள் அவர்கள் யார்? பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்கள் யார்? ரட்சிக்கப்படுகிறவர்கள், ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்கள், மன ரட்சிப்பை பெற வேண்டும். மன ரட்சிப்பை பெறுகிறவர்கள் சரீர மீட்பை அடைய வேண்டும். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டும். ஆக முதலாவதாக ரட்சிக்கப்படுகிறவர்கள், இரண்டாவதாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள். மகிமையின் எத்தனைகளை குறித்து 8 காரியங்களை நாம் பார்த்தோமே. அந்த காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து திரும்ப திரும்ப ஒவ்வொன்றாக அசை போட்டு இதற்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்து வாழ்கிறேனா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்வது நம்முடைய கடமை. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அந்த 8 காரியங்களிலே ஏதாவது ஒன்றிலே குறை இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், இந்த காரியத்தின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்த மறந்து விட்டேன், அல்லது அரைகுறையாக உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பூரண மகிமையை உமக்கு செலுத்தி ஒரு பூரண கிறிஸ்தவனாக நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய ஜீவியம் ஆனந்தமாக இருக்கும், கர்த்தருக்கு மகிமை கிடைக்கும், ஆண்டவருடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்பேற்பட்ட சிறப்புகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கத்தக்கதாக வாழ்வீர்களாக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை அழைத்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரலோகவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்படுகிறவர்களாக, ரட்சிக்கப்பட இருக்கிறவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை மகிமைப்படுத்தி உமக்கு மகிமையாக ஜீவிக்கத்தக்கதாக கிருபை செய்யும் கர்த்தாவே. எங்களுடைய ஜீவியத்திலே ஒன்று உம்முடைய வருகை முந்தும், அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி முந்தும். 2 ஒன்று காயத்தமாக இருக்கத்தக்கதாக உம்முடைய மகிமையே, உம்முடைய மகிழ்ச்சியே எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.